السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. வரும் காலங்களில் நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை, நல்ல ஆசியை நாம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அருமை ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொன்னார்கள். தபரானி என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரஹிமல்லாஹு இப்ன ரவாஹா, என்னுடைய தோழரான அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வானாக, அவருக்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று இப்னு ரவாஹா என்ற சஹாபிக்கு துஆ செய்த ரசூலுல்லாஹ். எதற்காக துஆ செய்கிறேன் அதையும் சேர்த்து சொன்னார்கள். கான ஐனமா அதரக்கத்துஹு ஸலாத்து அனாக, அவர் பயணத்திலே போகின்ற போது தொழுகையை விடவே மாட்டார். எந்த பயணத்திலும் தொழுகையை விட மாட்டார். அவர் வாகனத்தில் போகின்ற போது எந்த இடத்துல எந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் அவரை அடைகிறதோ உடனடியாக வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அந்த வாகனத்தை கெட்டி போட்டு விட்டு பரதான தொழுகையை உடனடியாக தொழுது விடுகிறாரே, அதற்காக துஆ செய்கிறேன், அவருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. நண்பர்களே, இந்த துஆ அவருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் ஊரிலே இருக்கின்ற பொழுதும் குறிப்பாக பயணத்திலே இருக்கின்ற போதும் தொழுகையினுடைய நேரம் வந்தவுடனே கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் உடனே தொழுது விடுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் நபியினுடைய துஆ கிடைக்கிறது. யார் பாங்கு சொன்ன பிறகும் கூட தொழுகையினுடைய நேரம் வந்த பின்பும் கூட எந்த காரணத்தை சொல்லியும் தொழுகையை விட முடியாது. அன்பர்களே, அதாவது பள்ளிவாசலுக்கு வர முடியாத அளவுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலே தவிர யார் பாங்கு சொன்னவுடன் தொழுகையை தொழாமல் யார் தொழாமல் இருக்கிறாரோ அவருக்கும் நபியின் துஆ கிடைப்பதில்லை. யார் தொழுகையை தாமதமாக தொழுகிறாரோ அவருக்கும் நாயகத்தினுடைய இந்த துஆ கிடைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய மார்க்கத்தின் போராளி. இன்றைக்கு மார்க்கத்தின் போராளிகள் எங்கே இருக்கிறார்கள்? போராளி என்பது போர்க்களத்திலே சென்று போர் செய்யக்கூடியவன் மட்டுமல்ல போராளி. தனக்கு தன்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக நடக்கும்படி தன்னுடைய உள்ளம் தன்னை தூண்டுகின்ற பொழுது உள்ளத்தை அடக்கி மார்க்கத்துக்கு நேராக யார் நடக்கிறானோ அவனெல்லாம் போராளி. மார்க்கம் சொன்னதற்கு மாற்றமாக மனம் போன போக்கிலே யார் வாழுகிறானோ அவனல்ல போராளி. போராளி என்பவன் ஏகமானவன் அல்ல போராளி. போராளி என்பவன் வீரமானவன் அல்ல போராளி. போராளி என்பவன் சண்டை செய்யக்கூடியவன் அல்ல போராளி. போராளி என்பவன் எதிரிகளை வீழ்த்தக்கூடியவன் அல்ல போராளி. போராளி என்பவன் தன் மனதை அடக்கி மார்க்கத்தை நிலைநாட்டுகிறானே அவன்தான் போராளி. அந்த போராளி எங்கே இருக்கிறான் தேடி பாருங்கள் நண்பர்களே. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய மாமேதை, மார்க்கத்தின் போராளி. அவருடைய ஆட்சி காலத்திலே தாரித்து அவருடைய காலத்திலே சயீத் இப்னு முஸையிபுடைய காலத்திலே தாரித்து இந்த ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவர் பேருக்கு மட்டுமே முஸ்லிமாக இருந்தார், நம்மிலே பல பேர் இருப்பதை போல. அவருடைய அநீதியான ஆட்சியை தட்டி கேட்டார்கள் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மஹுல்லாஹ். எனவேதான் அவரை நாம் போராளி என்று சொல்லுகிறோம். அநீதி நடக்கின்ற பொழுது எவன் அடங்கி போகிறான், அநீதி நடக்கின்ற பொழுது தன்னுடைய மார்க்கத்தை யார் விட்டு கொடுக்கிறானோ அவன் போராளி அல்ல.
மார்க்கத்துக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அவர் ஆட்சி நடத்திய போது, தாரிக்கு ஆட்சி நடத்திய போது தட்டி கேட்டார் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எனவே தாரிக் என்ற அந்த ஆட்சியாளர் இவரை கொலை செய்ய போகிறேன் என்று அறிவிப்பு செய்தார். கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருந்தான் இவர்களை. ஆனால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அன்பர்களே, கொலை செய்வதற்காக அரசனால் தேடப்பட்ட அந்த ஆபத்தான நேரத்தில் கூட அவர் ஒரு ஜமாத்தை விடல. ஆச்சரியமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு ஒரு தொழுகைக்கு கூட வராம இருந்ததில்லை. அந்த ஆட்சியாளர் எங்கே இருக்கிறார்? அந்த ஊரில் தான் இருக்கிறார். இவரும் அந்த ஊரில் தான் இருக்கிறார். ஆட்சியாளர் கொலை செய்வதற்காக அறிவிப்பு செய்த பிறகும் கூட பள்ளிவாசலுக்கு ஐவேளை தொழுகைக்கு வந்து கொண்டே இருந்தார் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ். ஒரு முறை தொழுகைக்காக அவர் வந்தபோது மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இன்ன தாயிகன் யுரீது கத்லக, அந்த ஆட்சியாளன் தாரிக்கு உங்களை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறானே, கையது எங்காவது போய் ஒளிந்து கொள்ளுங்க, எங்கேயாவது வெளியூருக்கு போய் மறைந்து கொள்ளுங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்திலே போய் ஒளிந்து கொள்ளுங்க. கொலை செய்வதற்காக தேடப்படுகிற நேரத்திலுமா ஜமாத்துக்கு வரணும் என்று கேட்டபோது அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? எதை விட்டு ஓட சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வின் விதியை விட்டு ஓட முடியுமா? அல்லாஹ்வின் விதியை விட்டு தப்பிக்க முடியுமா? என் கதை அவனால் தான் முடிய வேண்டும் என்று விதி இருக்குமானால் அதை யாரால் தடுக்க முடியும்? வீட்டில் இருந்தாலும் தடுக்க முடியாது, வெளியே வந்தாலும் தடுக்க முடியாது. என் உயிருக்கே ஆபத்து என்றாலும் கூட தொழுகையை விட மாட்டேன், ஜமாத்தை விட மாட்டேன். அன்பர்களே, இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்திற்காக வேண்டியெல்லாம் ஜமாத்தை இட்டுக் கொண்டிருக்கிறோமே, உயிர் போனாலும் விடமாட்டேன் என்று அவர் சொன்னார். மக்கள் சொன்னார்கள், அப்படியானால் பரவாயில்லை, வெளியூருக்கு போய் காட்டிலே போய் மறைந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, இஜ்லிசி பைத்திருக்க வீட்டில் உட்கார்ந்துட்டங்க, வீட்டில் உட்கார்ந்து சொல்லுங்க, எதற்காக பள்ளிவாசலுக்கு வரீங்க? அவன் கையில கடுத்த கொண்டு போடுவானே என்று கேட்டபோது அல்லாமா சயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஸ்மஹு ஹய்யால் அல் பலா, மௌலினார் பாங்க சொல்றாரு, ஹய்யால் ஸலா தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யால் அல் பலா வெற்றிக்கு வாருங்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கே தொழுகை நேரத்துல நீ வீட்டுல இருக்கிறியா அதுவல்ல வெற்றி, தொழுகை நேரத்துல கடையில இருக்கிறியா அதுவல்ல வெற்றி, தொழுகை நேரத்துல நீ என்ன செய்கிறாயோ அதுவல்ல வெற்றி, தொழுகை நேரத்தில் வெற்றி நீ இருக்கும் இடத்தில் இல்லை, நீ செய்யும் வேலையில் இல்லை, தொழுகை நேரத்தில் வெற்றி பள்ளி வாசலில் இருக்கிறது, தொழுகை நேரத்தில் வெற்றி பள்ளியிலே இருக்கிறது. ஐயால பலா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலுக்கு வா வெற்றி கிடைக்கும், தொழுகைக்கு வா வெற்றி கிடைக்கும், செய்யற வேலைய அப்படியே போட்டுட்டு வா வெற்றி கிடைக்கும் என்ன அர்த்தம்? அவங்க சொன்னாங்க, ஐயால பலா வெற்றிக்கு வாருங்கள் என்று மோதினார் கூப்பிடும் போது நான் எப்படி வராம இருக்க முடியும் என்று கேட்டாங்க சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ். அன்பர்களே, அவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, மஅத்தனல் முஅத்தினு முந்து ஸலாசீன ஸனா இல்லா வஅனபில் மஸ்ஜிதி. அவங்க சொல்றாங்க, 30 ஆண்டுகளாக 30 வருஷங்களாக என்னுடைய பழக்கம் பாங்கு சொல்றதுக்கு முன்னால பள்ளிவாசலுக்கு வந்துருவேன். அவர் சொல்றாரு, 30 வருஷமாக என்னுடைய நடைமுறை பாங்கு சொல்றதுக்கு முன்னால பள்ளிவாசலுக்கு வந்துடுவேன், பாங்கு மோதினார் சொல்லும் போது நான் பள்ளிவாசலுக்கு உள்ள இருப்பேன்னு சொன்னாரு. 3 நாள் அல்ல, 30 ஆண்டுகளாக. அப்படியானால் தொழுகையிலே எத்தனை பெரிய தேட்டம் இருந்திருக்கிறது, தொழுகையிலே எத்தனை பெரிய காதல் அவருக்கு இருக்கிறது. அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. இதுதான் ஈமானிய எழுச்சி. ரோட்டில் நின்றுகிட்டு அரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், இஸ்லாம் சிந்தாபாத், முஸ்லிம் சிந்தாபாத், ரோட்டில் நின்று போராட்டம் செய்வதும் கத்துவதும் அல்ல அன்பர்களே உணர்ச்சி என்பது, எழுச்சி என்பது. நீ பள்ளிவாசல இருந்தா இந்த அரசாங்கம் உங்க ரோட்டில் இறக்கி கூடாது. அன்பர்களே, நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, குர்துபி ரஹ்மத்துல்லாஹ்
அருமையான இந்த நான் சொன்ன இந்த வரலாறு குர்துபி என்ற கிதாபில் வரும். இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன். ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு சகோதரி இறந்து போனார். மக்களோடு சேர்ந்து அவர் தொழுகையை நடத்தி சகோதரிய கபரஸ்தான்ல கொண்டு போய் அடக்கிட்டார். அடக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கிறாரு. அவர் கபரஸ்தானுக்கு போகும் பொழுது கையில ஒரு பை வச்சிருந்தார். அந்த பைய காணோம். யோசித்து பார்க்கிறார். அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது, நம்ம கபரஸ்தான்ல நம்முடைய சகோதரிய அடக்கம் செய்த போது ஏதோ ஒண்ணு உள்ள விழுந்துச்சு, நம்ம பணப்பை தான் வெளில விழுந்திருக்குது என்று நினைவுக்கு வந்து வேகமாக உடனடியாக கபரஸ்தானுக்கு திரும்புகிறார். திரும்பி உள்ள விழுந்த அந்த பணத்தை எடுக்கணும். அது எதுக்காக போகுது? கபர்ல விழுந்த பணம் யாருக்காவது எடுத்து தர்மம் செஞ்சா நம்ம தங்கச்சியாவது கபர்ஸ்தான்ல நல்லா இருப்பாரு என்று நினைச்சு வேகமா வந்தாரு. கபர்ஸ்தானை தோன்றினார். அப்பதான் அடைக்கி இருக்குது. பெரிய வேதனை. இப்ப வஜதல் கபரை அலைஹா நாரா. கபர்ஸ்தானை தோன்றினாரு. பதவி போயிட்டார். அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்போதுதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கபரஸ்தான் எரிகிறது. அல்ல நம்ம எல்லாம் மன்னிப்பானா நண்பர்களே? அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். அது அல்லாஹ் அனுப்பிய நெருப்பல்லவா? அது அல்லாஹ் மூட்டிய நெருப்பல்லவா? அது அல்லாஹ் எரித்த நெருப்பல்லவா? அதை யாரால் அணைக்க முடியும்? பயந்து போய் வேகமாக கபரஸ்தானை மூடிட்டார். ஒண்ணுமே செய்ய முடியல. வேதனையை தவிர வேறு ஒன்றும் அவரால் பட முடியவில்லை. மக்களை வாழும் போதே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை வாழும் போதே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன்னரைக்கு போன பிறகு உங்களை உங்களால் பாதுகாக்க முடியாது, நம்மை யாராலும் பாதுகாக்க முடியாது. வேதனை மட்டும்தான் பட முடிந்தது. வீட்டுக்கு வந்தார். தன் அம்மாவிடத்தில் கேட்டார், யா உம்மா அகபீரீனி அன்முகுதி. ஏமா என் தங்கச்சி என்னமா பண்ணனா எனக்கு சொல்லு. ஒமா காண தாமலு அவ செஞ்ச காரியம் என்ன? அம்மா ஏன்டா இப்படி கேட்கறன்னு கேட்கும்போது பார்த்த விஷயத்த சொல்றாரு. தாயார் சொன்னாங்க, காணத்து உகுத்துக்கு தத்தஹாவனு பிஸ்ஸலாத்தி வத்து அഖிருஹா அன் வக்திஹா. என் புள்ள உன் சகோதரி ஐவேளை தொழக்கூடிய பெண்ணாகத்தான் இருந்தார். ஆனால் சில சமயத்துல தொழுகை நேரத்துல தொழுகை விஷயத்துல அசால்ட்டா இருப்பா. வாங்க சொன்ன உடனே சில சமயத்துல தொழாம நேரம் தவறி தொழுதாள். அந்த தொழுகைக்கு அந்த நேரத்துல தொழுகாம அடுத்த தொழுகையோடு கலா செய்தாள். சில பேர் பார்த்துருப்பீங்க, நுகர்ல குனூத் ஓதுவாங்க. அவன் யோசிப்பார், நுகர்ல குனூத்து கிடையாது, என்னடா குனூத்து வரான்னு பார்த்தா அது சுபு அப்படின்னு அவர் சொல்லுவார். சில பேர் காலையில சுபு சொல்லாம சூரிய உதயமான பிறகு சொல்லுவாங்க. சில பேர் அந்த தொழுகை அந்த நேரத்துல சொல்லாம அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சௌரியமா அவர் சொல்லுவார். அல்லாஹ் படைத்ததே சொல்வதற்காக வேண்டித்தான். இப்படி உன்னுடைய சகோதரி சில சமயத்துல தொழுகையை கலா செய்தால் அதற்காகத்தான் அல்லாஹ் கண்டித்திருப்பானோ என்று நான் யோசிக்கிறேன் என்று அம்மா சொன்னாங்க. இந்த வரலாறை சொல்லிவிட்டு அஸ்ஸவாஜிர் என்ற கிதாபில் இந்த வரலாறு வருகிறது. இந்த வரலாறை சொன்ன இமாமும் இந்த வரலாறை எழுதிட்டு அடுத்து இப்படி ஒரு வார்த்தையை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? தொழக்கூடிய பெண்ணாக எழுது. எப்போதாவது ஒரு முறை தொழுகையை தாமதப்படுத்தி தொழுதாலே அவளுக்கு கவலை எரிகிறது என்று சொன்னார். தொழாமல் இருக்கிறாயே, உனக்கு என்ன நடக்க போகிறதோ யோசிக்க வேண்டாமா என்று நம்முடைய உள்ளத்தை பிடித்து உழுக்குகிறார் அந்த இமாம். அன்பர்களே, ஆக நபியினுடைய துவா கிடைக்கிறது யாருக்கு? யார் ஐவேளை தொழுகிறாரோ அவருக்கு. நபியின் துவா கிடைக்கிறது யாருக்கு? யார் பாங்கு சொன்ன பிறகு பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்கு. நபியின் துவா கிடைக்கிறது யாருக்கு? யார் அந்தந்த தொழுகையை அடுத்த தொழுகையோடு சேர்த்து கலா செய்யாமல் பாங்கு சொன்னவுடனே யார் தொழுகிறாரோ அவருக்கு நபியின் துவா கிடைக்கிறது. நபியின் துவாக்களை பெற்று தருகிற செய்திகள் இன்னும் ஏராளம். தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.